இப்போ வரையும் நீ என்னென்ன பண்ணுற செலவு பண்ணுறேன்னு எங்கள் அம்மாவை நான் இதுவரையும் நான் கேட்டதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே. சரி நம்ம தங்கச்சி, என் தங்கச்சி பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க 2, 3 பிள்ளைங்க இருக்குது, இருக்கட்டும் அதுவும் இருந்துட்டு போகுது. ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கே பார்க்க மாட்டேன் உண்மையாலுமே. எங்கள் அம்மா எதோ செய்யட்டும் பிடிக்கிட்டோம், அந்த பிள்ளை இருக்குது செஞ்சுட்டு போகுது. எனக்கு நான் இது எதுக்குன்னு நான் எதுவுமே ஆசைவும் பட மாட்டேன், நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு செஞ்சிடும். இருந்தாலும் நானும் நீ எதுக்கு சின்ன அது அப்படியே எனக்கு பழகப்பட்டுச்சு. நானும் நீ எதுவும் கேட்டதே இல்லை எங்கள் அம்மாட்ட. சரி அவள் எதாக இருந்தாலும் கேட்டுக்குவா, வாங்கிக்குவா, ஏதோ பண்ணிக்குவா. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். சரி நம்ம தங்கச்சி இருந்துட்டு போகுது, சரி பிள்ளைங்க இருக்குது, அது ஏதோ சாப்பிட்டு போகுது, அது ஏதோ அதெல்லாம் நான் இப்போ இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எத்தனை பவுனு போட்டாங்க கல்யாணத்தில், என்ன நான் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ வரையும் நான் அதை கேட்டதே கிடையாது. எதுலையாவது தலையிட்டுக்கிறேன்னா, சொத்தை நான் பிரித்து கொடுன்னு சொல்லியிருக்கிறேன்னா, ஏதாவது நான் கேட்டிருக்கிறேன்னா இது வரைக்கும்? வீடு கட்டுறதுக்கு இடம் வீடுன்னு கேட்டால் இல்லாத போல் அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு, ஊரில் இருக்கிறவங்கள அங்கே வந்து வாடகை வாங்கி கட்டுறா எனக்கு? இல்லை ஊர் இருக்கிறவன் எவனாவது வந்து அங்கே வந்து சொல்கிறவன் வந்து கட்டுறானா? என் முடிவிலிருந்து இதில் மாட்டமே கிடையாது, சொல்லிவிட்டேன். நேற்று சொன்னது தான். தட்டு நான் எங்கள் அம்மா சொல்லிடுச்சு, நீ 2 நாளில் வந்து நான் தட்டு அறுத்துடுறேன், நீ வந்து வீட்டை கட்டிக்கோன்னு. அது வேற ஒரு அண்ணனை காலைல இப்போ ஒரு அண்ணனை விட்டேன் எங்கள் வீட்டுக்கு போய் அவங்க ஆக்சுவலாக எங்கள் பாக்கு மரத்தை பார்க்க போனாங்க. இன்னும் சரி எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாமல் இப்போ ஒரு 5 லட்சம் செலவாயிடுச்சு. இப்போ வீடு கட்டுறதுக்கு ஒரு 3 லட்சம் போதும், சின்ன ரூமாக வச்சு அப்படியே தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு பக்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு அண்ணா அனுப்பிச்சி விட்டேன். அப்படியே பார்த்துட்டு, நீ எதுக்கு என்ன சாவற, நீ எதுக்கு என்ன நீ எல்லாம் கூட தூக்கிட்டு வந்து என் வீட்டில் கூட போட்டு நீ கம்முன்னு இருக்க, நீ எதுக்கு சாவறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். நாம் எதுக்கு அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போனோம், நமக்குன்னு ஊடா இல்லை? என் முடிவுலேருந்து ஏதாவது நடந்தது இதுக்கு மேலே அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். ஆமாம், இது வரைக்கும் நான் சொத்து கேட்டிருப்பேனா இல்லை என் தங்கச்சி கூட ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கலாம் பிரிச்சுக்கலான்னு கூட சொன்னிச்சு. ஆனால் நான் இன்ன வரையும் பிரிச்சுக்கலாம் இப்போ இது பண்ணேன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. எனக்கே வா கடைசியா எல்லாத்து மாதிரியும் நானும் இருந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இனிமேல் நான் என்ன வேணுமாலும் பண்ணுவேன். நீங்கள் ஆடுற ஆட்டுறதுக்கெலாம் நான் பொம்மை கிடையாது இனிமேல், தெரிஞ்சுக்கே.